This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. Link in description. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பிளாண்டி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் ஷீட் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். ஆயில் ஊற்றி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு விஸ்க் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் இருந்துட்டால் கூட போதும், அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை எடுத்துக்கணும். ஒரு முட்டைக்கு 75 கிராமுக்கு நம்ம சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா 50 கிராம் மைதா, அதில் வந்து மில்க் பவுடர் 20 கிராம் வந்து நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக 75 கிராம் அளவுக்கு மில்க் காம்பவுண்ட், அடுத்து வந்து 50 கிராம் பட்டர், இது ரெண்டையும் ஒன்றாவே எடுத்து வச்சுருக்கிறேன் மெல்ட் பண்ணுறதுக்காகத்தான். ஸோ இது வந்து சுகர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். ஸோ இந்த முட்டை கூட நம்ம வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு சுகர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணணும். 2-3 பேட்சாக கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சுகர் எல்லாமே வந்து அந்த முட்டையோட நல்லா கரைஞ்சி வரணும். அந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லது. அடுத்து வந்து நான் மைதா அண்ட் மில்க் பவுடர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சிட்டு தான் உள்ளே சேர்க்கணும். அப்படியே டைரெக்டாக சேர்த்துடக்கூடாது. ஸோ ஒரு ஜல்லடை வச்சு அதில் நான் அந்த மில்க் பவுடரையும் மைதாவையும் போட்டு சலிக்கிறேன். நல்லா சலிச்சிட்டு அந்த முட்டை கூட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம அந்த சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து ஒரு பவுலில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டே நம்ம மெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கூட நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், இதை நெக்ஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ மாவு வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சு, உள்ளே போட்டாச்சு. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிண்டுறப்போ மிக்ஸ் ஆகாத மாதிரியே இருக்கும், ஆனால் போக போக நல்லா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிடும். மாவு எதுவுமே தனியாக இல்லாத மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கணும். பிளாண்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம ப்ரௌனி சாப்பிடுவோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒயிட் ப்ரௌனி தான் வந்து நம்ம பிளாண்டி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரௌனி பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் பிளாண்டி வந்து பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌனியை விட இதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து சாக்லேட் அண்ட் பட்டரை வந்து மெல்ட் பண்ணணும். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்னால் தெரியும்ல, கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு மெல்ட் பண்ணுறது தான் இது. இந்த ஒயிட் காம்பவுண்ட் வந்து அவ்வளோவா பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகலை, இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம இதுக்குள்ளே அந்த மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்குறப்பவே தெரியும். நல்லா க்ளாஸி கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். நம்ம வந்து இதை பண்ணி ட்ரேயில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்தை கணக்கு பண்ணி ஓடிஜியில் வைக்கிறதா இருந்தால் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடணும். அதாவது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆன் பண்ணிடணும். ஏன்னா உள்ளே ஹீட் இருந்துச்சு அப்படின்னா தான் இதை வைக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம குக்கரில் கூட பண்ணலாம். அதே மாதிரி தான் குக்கரில் விசில் அப்புறம் கேஸ்கெட் இல்லாமல் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ இதை வந்து அந்த ட்ரே நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இதை எடுக்கணும். இந்த ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நல்லா அந்த பாத்திரத்தில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம வலிச்சு போட்டுடலாம். இதுவே ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பூனில் வலிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு இடையில வந்து பபுள்ஸாக இருக்கும், அந்த பபுள்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஓடிஜியில் பண்ணுறதுனால ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். ஓடிஜியில் பண்ணுறதுக்கும் குக்கரில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம்லாம் வராது. டைமிங் வேணால் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஓடிஜியை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டைமிங் செட் பண்ணணும். இது வந்து பேக் ஆகி வரதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் போதும். ஸோ 25 to 30 மினிட்ஸில் வந்து நம்ம டைம் செட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆனில் இருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த செல்சியஸ் வந்து ஹீட் வந்து ஒரு 175 வச்சோம் அப்படின்னா போதும். சூப்பராக வந்து பேக் ஆகி வந்திருந்தது. இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறது வந்து வேறு ப்ரௌனி, பட் நான் பண்ண பிளாண்டி வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு. அதனால் எனக்கு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இதிலே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதே மாதிரி மீன்ஸ் மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி டெக்கரேஷன் இல்லாமல் இருக்கும். குக்கரில் பண்ணுறவங்க நான் சொன்ன மாதிரியே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நீங்கள் அந்த ட்ரேயை வச்சு
க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ½ அன் ஹவருக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வெந்திருக்கும். அப்படி குச்சி விட்டு குத்தி பார்க்குறப்ப வெந்த மாதிரி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லாராலையுமே சூப்பராக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.